வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக கட்சி சுமார் 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சியாக, அதிக தொண்டர்கள் உள்ள ஒரே கட்சி என்கிற பெருமையுடன் வழிநடத்தி சென்றார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அந்த கட்சி இன்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியா என்று பிரச்சாரம் செய்து கூட்டணி இல்லாமல் 37 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். கட்சி தொடங்கிய கொஞ்ச நாட்களிலேயே ஆளுங்கட்சியை எதிர்த்து நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றார் திரு எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் செல்வாக்கு இருந்த ஒரே கட்சி இன்று 2வது இடத்திற்கூட வர முடியவில்லை. செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மக்களுக்கு பிடித்த மாதிரி தான் ஆட்சி செய்துக்கிட்டு வந்தார் திரு இபிஎஸ் அவர்கள். திரு இபிஎஸ் அவர்களுடைய ஆட்சியிலும் தவறுகள் நடந்தது. உதாரணத்திற்கு காவல் நிலையத்தில் மரணம், துப்பாக்கி சூடு, இது போன்ற தவறுகள் நடந்து இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தான் ஆட்சி செய்தார். ஆனால் திரு இபிஎஸ் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஆன பிறகு மக்களுக்காக அவர் பெருசாக பேசலை. தோல்விக்கு காரணம் இதுவும் ஒன்று. அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கட்சியை வழி நடத்தி இருக்கணும். தவறு நடக்கும்போது ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கணும். மக்களுக்காக எதுவுமே செய்யாமல் தேர்தலில் ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் எப்படி ஓட்டு போடுவாங்க? தோல்விக்கான காரணத்தை அலசி ஆராய்ந்து மறுபடியும் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த கட்சி முதலிடத்திற்கு வந்தால் அதிமுக தொண்டர்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்பொழுது திமுகவிற்கு மாற்று கட்சி இல்லைங்கிற நிலைமை தான் இப்போ இருக்குது. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்குள் அதிமுக கட்சியை பலப்படுத்தினால் மட்டும் போதாது, பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரணும். இப்படி ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் ஓட்டு போடுவாங்க. திரு இபிஎஸ் அவர்களே, விவசாய குடும்பத்தில் வந்தவன் நான் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். அதிமுக என்கிற பெரிய கட்சி உங்ககிட்ட இருக்குது. மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சி மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கணும். அதிமுக கட்சியின் புகழ் எப்போதும் நிலைத்து இருக்கணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.